ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு வெங்கட் ஃபேமிலி. இந்த பிரெட் அல்வா எல்லாருமே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 6 பிரெட் எடுத்திருக்கேன். இந்த பிரெட்டோட ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேம்லேயே ப்ரெட்டெல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம், இல்லைனா ப்ரெட்டு கரிஞ்சிடும். நம்ம எந்த கலரில் ப்ரெட்டை பொரிக்கிறோமோ அந்த கலரில் தான் ப்ரெட் அல்வா இருக்கும். நான் இந்த கலருக்கு வந்ததுமே ப்ரெட்டெல்லாம் எடுத்துட்டேன். மீதம் இருந்த ப்ரெட்டையும் நான் இது போலவே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். நம்ம பொரிச்சு வச்சுருந்த ப்ரெட் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு சிட்டிகை உப்பு, நான் சுகரோடு சேர்த்து அரைச்சி வச்சுருந்த 4 ஏலக்காய். இதுக்கு பாகுபதம்லாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சதுமே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் சுகர் பத்தலை அப்படின்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டும் மூழ்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம ப்ரெட்டை ஏற்கனவே ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாம் பருப்பை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம ப்ரெட் அல்வா ரெடி. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மில்க் எதுவுமே ஆட் பண்ணலை, அதனால் 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.